ஏமா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வாத்தியாரும் இருக்கான். அதான் நான் சொல்லிட்டேன், அரசு சம்பளம் வாங்குறவங்க அவ்வளவு வாங்குறாங்க. அதே இந்த பணி நிரந்தரம் இல்லாதவங்க 12,000 15,000 தான். ஊதியத்துல 12,000த்துல இருந்து இப்போ 17,000 மாத்திருக்கு. 5 ரூபா சேர்த்து கொடுக்குறோம். 17,000 ரூபா தொகுப்பூதியம். காலேஜில் தொகுப்பூதியம் 35,000 ரூபா இப்போ கொடுக்குறோம். ஸோ இது இதுக்கு பேர் தொகுப்பூதியம்னு பேர். இதெல்லாம் கொடுக்கலங்கிறது தான். இதில் வேலை பார்க்கறதுக்கே லட்சக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வாத்தியாரும் வேலை பார்க்க மாட்டேங்கிறான். அந்த கிளர்க்கு போஸ்ட்டில் உட்காந்துருக்கவனும் வேலை பார்க்க மாட்டேங்கிறான். அததான் நான் சொல்றேன், தூக்குங்க, தூக்கிட்டு போடுங்க, பயம் வரும். இது எல்லாம் பேசுதுன்னு கொண்டு போய் நம்ம இப்போ தூக்கணும்னு வச்சுக்க, அவன் சங்கம் உடனே சங்கத்துக்கு பயந்து முதல்வர். ஒரு பெரிய திராவிட அரசியல், 32 அமைச்சர்களை கொண்டது, இத்தனை எம்எல்ஏக்களை கொண்டு இவ்வளவு சட்டம், நமக்கு இல்லாத சட்டமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அரசு, அப்ப எதுக்கு முதல்வர்? என்ன கெத்து அப்போ உங்களுக்கு? இதெல்லாம் சரி பண்ணாத முதல்வர் எதுக்கு முதல்வர் பண்றாங்க? ஆனா தூக்கி தனியாருக்கு கொடுத்துட்டீங்க இல்லையா? அரசு பணியாளர்களை